காமதா ஏகாதசி விரதம். ஏகாதசி விரதங்களில் ஒவ்வொரு ஏகாதசிக்கும் ஒரு சிறப்பும் தனியான கதையும் தனியான பலன்களும் உண்டு. ஒரு வருடத்தில் மொத்தம் 24 ஏகாதசிகள் கடைபிடிக்கப்படுகின்றன. ஒரு மாதத்தில் 2 ஏகாதசிகள் வரும். அதன்படி பங்குனி மாதத்தில் இரண்டாவதாக வரும் ஏகாதசி காமதா ஏகாதசி என்ற பெயர் கொண்டு அழைக்கப்படுகிறது. இது சிறப்புக்குரிய ஏகாதசிகளில் ஒன்றாக கருதப்படுகிறது. இந்த காமதா ஏகாதசி இந்த வருடம் 29/3/2026 அன்று ஞாயிற்றுக்கிழமை மிகவும் விசேஷமாக வருகிறது. காமதா என்ற சொல்லுக்கு ஆசைகளை நிறைவேற்றுவது என்று பொருள். காமதா ஏகாதசி விரதத்தை யார் ஒருவர் முறையாக பக்தி ஸ்ரத்தையுடனும் சரணாகதியுடனும் கடைபிடிக்கிறார்களோ அவர்களின் நியாயமான ஆசைகள் அனைத்தையும் அந்த பகவான் நிறைவேற்றி வைப்பார் என்று சொல்லப்படுகிறது. வராக புராணத்தின்படி மிகப்பெரிய வேத யாகங்கள் செய்வதை விட காமதா ஏகாதசியை முறையாக கடைபிடிப்பது அதிக புண்ணியத்தை தரும் என்று பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே மகாராஜா யுதிஷ்டருக்கு இந்த காமதா ஏகாதசியின் சிறப்புகள் பற்றி விளக்கியதாக கூறப்படுகிறது. காமதா ஏகாதசி விரதம் இருப்பவர்களின் பாவங்கள் அனைத்தும் கழுவப்பட்டு அவர்களின் நியாயமான ஆசைகள் அனைத்தும் நிறைவேற்றப்படும் என்றும் கூறப்படுகிறது. இத்தனை சிறப்புமிக்க இந்த காமதா ஏகாதசியின் புராண கதையை நாம் இப்பொழுது காணலாம். இந்த காமதா ஏகாதசி பற்றிய புராண கதை முதலில் வசிஷ்ட முனிவரால் திலீப மன்னனுக்கு சொல்லப்பட்டது. அதை அடுத்து வராக புராணத்தில் ஸ்ரீகிருஷ்ண பகவான் பாண்டவ மன்னன் யுதிஷ்டனுக்கு தானே இந்த காமதா ஏகாதசியின் சிறப்புகளை விவரிக்கிறார். முன்னொரு காலத்தில் புண்டரீக மன்னனால் ஆளப்பட்ட ரத்னபுரம் என்ற செழிப்பான நகரம் இருந்தது. இந்த நகரம் தங்கம் மற்றும் வெள்ளியால் அலங்கரிக்கப்பட்டு மிகவும் செல்வச் செழிப்புடன் விளங்கியது. இந்த ரத்னபுரம் நகரத்தில் கந்தர்வனான லலித் மற்றும் அவர் மனைவி லலிதா ஆகியோர் வாழ்ந்து வந்தார்கள். கந்தர்வனாக இருந்த லலித் ஒரு புகழ்பெற்ற பாடகராகவும் விளங்கினார். அவர் மனைவி லலிதா அரசவையில் ஒரு புகழ்பெற்ற நடன கலைஞராக இருந்தாள். ஒரு நாள் லலித் அரசவையில் பாடிக்கொண்டிருந்த பொழுது அவருடைய கவனம் பாடலில் இருந்து விலகி அப்பொழுது அவையில் இல்லாத தன் மனைவியின் பக்கம் சென்றது. இதன் விளைவாக அவர் தாளங்களை எல்லாம் தவறாக போட்டுக்கொண்டே வந்தார். மேலும் ஸ்ருதியுடன் பாடாமல் அபஸ்வரத்துடன் பாடி தன்னுடைய பாடலையும் தவறாக முடித்துவிட்டார். இதையெல்லாம் கவனித்துக் கொண்டிருந்த பாதாள பகுதியைச் சேர்ந்த கார்கோடன் என்ற நாகம் இந்த முட்டாள்தனத்தை பற்றி மன்னனிடம் முறையிட்டு லலித் தன் எஜமானனான மன்னனை விடவும் சங்கீதத்தை விடவும் தன் மனைவியையே முக்கியமாக கருதுவதாக கூறியது. கார்கோடன் அரசனிடம் முறையிட்டதால் அரசனும் உண்மை உணர்ந்து கோபமடைந்தான். ஆத்திரமடைந்த அரசன் லலித்தின் மீது கடும் கோபம் கொண்டு அவனை ஒரு நர மாமிச உண்ணியாக மாறும்படி சபித்து விட்டான். அடுத்த கணமே லலித் நர மாமிசங்களை உண்ணும் அரக்கனாக மாறி குடிமக்களை எல்லாம் விழுங்க தொடங்கினான். அனைவருமே அவனை கண்டாலே அஞ்சினார்கள். அவனுடைய கைகள் 8 மைல் நீளமும் அவன் வாய் ஒரு பெரிய குகையை போலவும் அவன் கண்கள் சூரியனை போலவும் சந்திரனை போலவும் பெரிதாக மாறிவிட்டன. தன்னுடைய கணவன் வேதனையில் இருப்பதை பார்த்த லலிதாவால் அதை சகித்துக் கொள்ள முடியவில்லை. அதோடு அவள் கணவனான லலித் எங்கு சென்றான் என்பதே அவளுக்கு தெரியவில்லை. இதனால் தன் கணவனுக்கு உதவுவதற்கான ஒரு தீர்வை கண்டறிவதற்காக அவள் லலித்தை தேடி தொலைதூரம் சென்றாள். ஒரு தீர்வை கண்டுபிடிக்கும் நம்பிக்கையில் அவள் காடுகளிலும் மலைகளிலும் சுற்றி திரிந்து அலைந்து தேடினாள். அதற்குள் அவளுடைய கணவன் அந்த சாபத்தால் பீடிக்கப்பட்டு தன் மனித இயல்புகளையே மறந்திருந்தான். லலிதா தன் கணவனை தேடிக்கொண்டு வரும் வழியில் ஒரு நாள் விந்தியாச்சல மலையில் உச்சியில் அமர்ந்திருந்த ஸ்ருங்கி என்ற முனிவரை கண்டு வணங்கினாள். அவரிடம் தன் கணவனின் நிலையை பற்றி பேசிய பொழுது முனிவர் அவளிடம் வரவிருக்கும் ஏகாதசி அன்று விரதம் இருக்குமாறு அவளுக்கு அறிவுரை கூறினார். மேலும் பகலில் விரதம் இருப்பவர்கள் இறுதியில் பெரும் ஆசீர்வாதத்தை பெறுவார்கள் என்றும் அவர்கள் விரும்பியதையெல்லாம் அடைவார்கள் என்றும் கூறினார். அந்த ஏகாதசியே காமதா ஏகாதசி என்ற பெயர் கொண்டு விளங்குகிறது என்பதையும் அவர் தெரிவித்தார். லலிதா முனிவரின் அறிவுரையை அப்படியே பின்பற்றி விரதத்தின் முடிவில் தன் கணவன் மீண்டும் தன் இயல்பு நிலைக்கு திரும்ப வேண்டும் என்று மகாவிஷ்ணுவை வேண்டிக் கொண்டாள். லலிதா வேண்டிக் கொண்ட உடனேயே அதிசயமாக லலித் மீண்டும் கந்தர்வனாக உருமாறிவிட்டார். இப்படி காமதா ஏகாதசியின் சிறப்புகளை பற்றி பகவான் கிருஷ்ணர் விளக்கிய பொழுது காமதா ஏகாதசி மிகவும் மதிக்கப்படும் ஏகாதசிகளில் ஒன்று என்பதையும் விவரித்தார். இதற்கு ஒரு நல்ல காரணமும் உண்டு. அதாவது காய்ந்த விறகுகளை எரித்துவிடும் காட்டு தீயை போல காமதா ஏகாதசிக்கு நம்முடைய எல்லா பாவங்களையும்
பாவங்களையும் அசுர சக்திகளையும் கரைத்துவிடும் சக்தி உண்டு என்பதையும் கிருஷ்ணர் விளக்கினார். சாபங்கள், பாவங்கள் மற்றும் அசுர சக்திகள் ஆகியவற்றை எல்லாம் களைந்து தூய்மைப்படுத்தும் சக்தி இந்த ஏகாதசிக்கு உண்டு என்பதையும் யுதிஷ்டனிடம் கிருஷ்ணர் விளக்கினார். மேலும் இந்த காமதா ஏகாதசி நாளில் விரதம் இருந்து பகவானை வழிபடுபவர்கள் அதிக பலன்களை பெறுவார்கள் என்றும் அவர்களுக்கு உயர்ந்த புண்ணியங்கள் கிடைக்கும் என்றும் கிருஷ்ணர் குறிப்பிட்டார். இத்தனை சிறப்புமிக்க இந்த காமதா ஏகாதசி விரத நாளில் நாம் எவ்வாறு பகவானை வழிபடுவது என்பதையும் இப்பொழுது காணலாம். காமதா ஏகாதசி விரத நாளில் அதிகாலையில் எழுந்து குளித்துவிட்டு மஞ்சள் நிற ஆடைகளை அணிந்து கொண்டு விரதத்தை துவக்க வேண்டும். வீட்டில் பூஜை செய்யும் இடத்தை கங்கை நீர் அல்லது புண்ணிய தீர்த்தங்களால் சுத்தம் செய்து அங்கு ஒரு பீடம் அமைத்து பெருமாளின் படத்தை வைக்க வேண்டும். பெருமாளின் படத்திற்கு அழகிய வாசனை மலர்களால் அலங்காரம் செய்து தூப தீப ஆராதனைகள் காட்ட வேண்டும். நெய் விளக்கேற்றி நைவேத்தியம் செய்து பெருமாளுக்குரிய மந்திரங்களையும் ஸ்லோகங்களையும் சொல்லி வழிபட வேண்டும். அந்த நாள் முழுவதும் உபவாசமாக இருந்து விரதத்தை தொடர்ந்து அதன் பிறகு பெருமாளின் மந்திரங்களை மனதிற்குள் உச்சரித்தபடியே இருக்க வேண்டும். மறுநாள் காலையில் துவாதசியில் பாரணை செய்யும் நேரத்தில் விரதத்தை நிறைவு செய்து கொள்ளலாம். இத்தனை சிறப்புமிக்க இந்த காமதா ஏகாதசி வருகின்ற 29/3/2026 அன்று ஞாயிற்றுக்கிழமையில் வருகிறது. காமதா ஏகாதசி விரத நாளில் நாமும் விரதம் இருந்து பகவான் மகாவிஷ்ணுவின் திருவருளை பெறுவோம்.